Hello, my dear warriors, my dear super duper kids, 9th standard. எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? Good evening பசங்களா. Good evening. Tell me I am audible. Good evening. Good evening, good evening, good evening. Yes. Hello, my dear warriors. குட்டி பசங்களா 9th standard. என்னப்பா ஆனுவல் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க? How is your preparation going on? சாட்டர்டே ஸ்கூல் யார் யாருக்கெலாம் இருந்துச்சு? யார் யாருக்கெலாம் இன்றைக்கி ஸ்கூல் இல்லை? ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன் கேப்டன். இல்லை இன்றைக்கி ஸ்கூல் லீவ் இல்லை, ஃபுல் டே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டேன். எஸ், ஆனால் வீட்டில் தான் திட்டிகிட்டே இருக்காங்க, 9th எக்ஸாம் வரப்போகுது படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா யார் யார் வீட்டிலலாம் சொல்கிறாங்க ஒழுங்காக 9th படி, அடுத்த வருஷம் 10th போகணும். ஸ்கூலா? ஓ மை காட், ஸ்கூல் இல்லை. ஒரு சிலருக்கு ஸ்கூல் இல்லை, ஒரு சிலருக்கு ஸ்கூல் லீவு. ஓகே, eat 5 star, do nothing. என்ன? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் வீட்டில் சொன்னாங்களா? ஆனுவல் எக்ஸாமுக்கே மாடல் 1 மாடல் 2 பேப்பர்லாம் வைக்கிறாங்களா? வேறு லெவல் ஸ்கூலாக இருக்கும் போலேப்பா. ஸ்கூலில் ஊசி போட்டாங்களா? ஓகே ரைட். சம் ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் கெட் ஃபீவர். ஊசி போட்டாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு காய்ச்சல் அதெல்லாம் வரும், ஒரு சிலர் வராது, ஒரு சிலருக்கு வரும். ஓகே, 10th ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக தமிழ் மீடியமும் சொல்லித்தர தான் போகிறோம். சரியா? 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் மீடியமும் சேர்த்து தான் நம்ம இந்த தடவை ஃபுல்லாகவே 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 பேட்சாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழ் மீடியமும் சேர்த்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? நான் இன்றைக்கி தமிழில் சொல்லித்தரேன் உனக்கு. சரியா? தமிழில் பிடிஎஃப் இருக்காது, ஆனால் உனக்கு கண்டென்ட்டு தமிழில் நான் சொல்லித்தரேன். எது என்னென்ன அப்படின்னு தமிழில் நான் உனக்கு சொல்லித்தருவேன். சரியா? தமிழில் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இயர் 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 பேட்ச் இருக்கா? எஸ், இப்போ அதை பற்றி தான் பேச போகிறேன். சரியா? ஃபஸ்ட் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லவும் போகிறேன். we are going to discuss about something. நிறைய விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சரியா? ஓகே ரைட், பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின். கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி பார்த்தாச்சு, இன்றைக்கி ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். நாளைக்கு சாயங்காலமும் இதே டைமில் 7 மணிக்கு பயாலஜிக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் உனக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரேண்டமாக நம்ம எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாமே டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ஆனுவல் எக்ஸாமுக்காக 3 நாள் நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி டே பிஃபோர் எஸ்டர்டே நான் கெமிஸ்ட்ரிக்கு நடத்தினேன், இன்றைக்கி ஃபிசிக்ஸ், நாளைக்கு உனக்கு பார்த்தேன் அப்படின்னா பயாலஜிக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கிறப்ப உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வீக் குவிஸ்லாம் அடுத்த வாரத்தில் 1 வேர்டுக்கலாம். சரியா? 1 மார்க்குக்கெலாம் வீக் குவிஸ் அடுத்த வாரத்தில் உனக்கு இருக்கும். சரியா? ரைட், ஓகே ரைட். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி உங்களில் நிறைய பேருக்கு நான் 10th நீட் ஜெய்க்கு படிக்க ஆசைப்படுறேன் சார். ஹவ் யூ சீன் தட்? நீங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்களா? நீங்கள் எல்லோரும் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. சரியா? வீக் குவிஸ் உனக்கு கிடையாதா? வீக் குவிஸ் உனக்கு இருக்குது, உனக்கே கிடையாது. உனக்கு இல்லாமல் யாருக்கு இருக்க போகுது? உனக்கு வீக் குவிஸ் இருக்க தான் போகுது. அடுத்த வாரம் ஃபுல்லாக நம்ம டெய்லி ஒரு வீக் குவிஸ், டெய்லி ஒரு 20 கொஷின்ஸ் வீக் குவிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கும் நாளைக்கும் வீக் குவிஸ் கிடையாது. மண்டேலேருந்து உனக்கு நான் எடுக்க போகிற எல்லா செஷன்லையும் ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம வீக் குவிஸ் பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் போக போகிறோம். சரியா? ரைட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 𝑬𝒙 டெஸ்ட்டு கிடையாது. எப்போ? இன்றைக்கா?
தீமின்னல் டெஸ்ட் எல்லாமே உண்டு. இப்போ நம்ம தீமின்னல் பற்றி தான் நான் உனக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். தீமின்னல் பற்றி கேட்டுக்கோ. அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நீட்டுக்கு பார்த்தா அப்படின்னா 26 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களா, ரைட்டா? திஸ் இயர் நீட்டுக்கு 26 lakhs people அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வருஷம் நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கப்ப காம்படிஷன் ஹெவி ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் யார் யாருக்கெல்லாம் இங்கே டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு, யார் யாருக்கெல்லாம் டாக்டர் ஒரு கனவு, எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் கேப்டன், நான் வந்து டாக்டர் ஆகியே தெரியணும் என்னோடய லைஃப்பில், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் அப்படிங்கிறவங்க யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் டாக்டராக இருக்கீங்க, டாக்டர் ஆகணுன்ற தாட் இருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்ட்லாம் அமைதியாக இருக்கிறா. 10th ஸ்டாண்டர்டுக்கு 7 மணிக்கு கிளாஸ் வரும்டா, வெயிட் பண்ணுறா. 10th ஸ்டாண்டர்டுக்கு இது 9th ஸ்டாண்டர்டு. 10th ஸ்டாண்டர்ட் லைவ் ஆஷா மேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 10th ஸ்டாண்டர்ட் லைவ் வேறு ஒரு இடத்துல இன்னொரு கிளாஸில் நடக்குது, அதுக்கு போங்கடா. 10th வேறு ஏன்டா டே, உனக்கு சூப்பராக கிளாஸ் போட்டு லைவ் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்டு 7:30க்கு உனக்கு கிளாஸ் இருக்குது 10th ஸ்டாண்டர்டுக்கு, சரியா? 7:30க்கு உனக்கு கிளாஸ் இருக்குது. 7:30 கிளாஸ் எடுத்துக்கோ, ரைட்டா? ஏய் 7 மணிக்கு இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, சரியா? போயம் பேராகிராஃப்லாம் சொல்லித்தர போகிறாங்க, ரைட்டா? 300 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ண, அங்கே போய் ஜாயின் பண்ண போ. லைவ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இன் ஃபியூ மினிட்ஸ், ரைட்டா? 2-3 மினிட்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட். இப்போ என்ன அப்படின்னா டாக்டர் ஐஏஎஸ்ஸா, ஓகே, நிறைய பேருக்கு டாக்டர் ஆகணுன்னு இருக்கு, ஒரு சில பேருக்கு டாக்டர் ஆகணுன்ற கனவு இல்லை, சரியா? டாக்டர் ஆகணும்னு தாட் இருக்கவங்களோ அல்லது நான் இன்ஜினியரிங்கில் இந்தியாஸ் பெஸ்ட் காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இப்போ இருந்தே என்ன அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரியா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னா நீ காலேஜ் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆக முடியும். நீ அது காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அவனை விட்டுருங்க, அந்த கேட்டகரி நீ வந்து உனக்கு இதுக்கு செட் ஆகாது, ரைட்டா? அதை விட்டுரு. உனக்கு நான் வேறு ஒன்று சொல்கிறேன், அதை விட்டுட்டு மீதி இருக்கவங்க ஜேஇ நீட்டில் நான் ஜெயிக்கணும், நான் ஐஐடி தான் போகணும், நான் வந்து எய்ம்ஸ் அதுக்கப்புறம் பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜில் தான் நான் ஜாயின் பண்ணுவேன், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருந்தே அதுக்கான ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணணும். 8th 10th 8th to 10th இருக்கவங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்மளோட வேதாந்தோ ஆஃப்லைன் சென்டரில் சொல்லித்தராங்க. ஸோ அது எல்லாத்துலேயும் நீ ஜாயின் பண்ணணும். இப்போ உனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 lakh ஃபீஸ்னு வச்சுக்கலாம். நீ ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண அங்கே போனேன்னா ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணிட்டேன்னா 90% ஸ்காலர்ஷிப்னா வெறும் 10,000 ரூபா ஃபீஸ் கட்டினா போதும். இல்லை மேபி உனக்கு வந்து 50,000 ரூபா ஃபீஸ். 10th ஸ்டாண்டர்டுக்குலாம் ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது 11th 12th 10th ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் 90% போயிடுச்சுன்னா 10,000ஓடவும் ரொம்ப கம்மியாக 1 இயருக்கு நீ நீட் ஜெயிக்கான ஃபவுண்டேஷன் படிக்க போகிற. ரொம்ப 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 கம்மியான ஃபீஸ். நீ இன்னும் நல்லா எழுதிட்டு அப்படின்னா உனக்கு 90% மேலேயும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நீ சூப்பராக போய் என்ன பண்ணலாம், ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு நம்மளோட வேதாந்த ஆஃப்லைன் சென்டர் போய் பாரு எப்படி இருக்குன்னு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன். நம்மளோட வேதாந்த ஆஃப்லைன் சென்டரோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். உனக்கு தெரியலன்னா இரு நான் காட்டுறேன். நீ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம், சரியா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்னடா இது, ரைட்டா? கீழே லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீ என்ன பண்ண உடனே ஜாயின் பண்ணி வச்சுக்கோ, ரைட்டா? நோட் பண்ணி வச்சுக்கோ, ரைட்டா? லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. 10th ஸ்டாண்டர்ட் லைவு பார்த்தியா, அந்த லைவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது நம்ம லைவ் 9th ஸ்டாண்டர்ட் லைவ் இங்கே போயிட்டுருக்கு. ஏய் என்ன, ஸோ இங்கே பாரு, புக்கை விசிட் டு நியரஸ்ட் வேதாந்த் லேர்னிங் சென்டர் இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீ என்ன பண்ணலாம், அந்த லேர்னிங் சென்டருக்கு உன் ஃபோன் நம்பரு, ஃபவுண்டேஷன் கோர்ஸா, நீ எந்த சென்டர் உங்கள் வீடு கிட்ட நிறையா இருக்குது பாரு. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், ஈரோடு, ஹைதராபாடு, அது நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய சென்டர் இருக்குது நம்மளோட. நீ இதில் செக் பண்ணலாம். திருநெல்வேலியெலாம் கீழே இருக்குது, சரியா? எந்த சென்டர் உன் வீட்டு பக்கத்தில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீ என்ன பண்ணலாம், அங்கே போய் ஜஸ்ட்டு சூப்பராக நீங்கள் எடுத்துக்கோ, ரைட்டா? நான் ரொம்ப பேசுகிறேன்னா என்ன பண்ணுறது? அப்போ நான் ரொம்ப பேசலைன்னா உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. உனக்கு எல்லாம் தெரிஞ்சா நீங்கள் வீடியோ பார்க்க போகிற. உனக்கு எதுவுமே தெரில தானே வீடியோ பார்க்க வந்திருக்கா? எரிச்சல் வருதுன்னா வீட்டில் போய் தூங்கு. எதுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுற? எரிச்சல் வருதுன்னா போய் தூங்கணும். யூடியூப்க்கு வரக்கூடாது, போய் படிக்கணும். எரிச்சல் வரவன் கிளாஸ் அட்டன் பண்ண வர மாட்டான். விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றவன் தான் கிளாஸ் அட்டன் பண்ண வருவான், சரியா? உனக்கு எரிச்சல் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண, வீட்டுக்கு போயிடு. வராத வேதாந்தத்தில் வந்து படிக்காத நீனு, ரைட்டா? எரிச்சல் வரவேனா வேதாந்தத்தில் படிக்க வேண்டாம். இங்கே படிக்கிறதுக்குன்னு நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து படிக்கட்டும், சரியா? ரைட். இப்போ பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் 1 இயருக்கு, சரியா? உன்னோட ஸ்கோர் 10th ஸ்டாண்டர்டில் உன்னோட எய்மு, உன்னோட கோல் எல்லாமே பார்த்தா அப்படின்னா 500 out of 500 வாங்கணும். நான் 500க்கு 500 வாங்கியே தரணும். அதுதான் என்னோட ஃபுல் டைம் கோலு. நான் அதை செஞ்சே ஆகணும்.
எங்கள் வீட்டில் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா, எனக்கு யாராவது என்ன அப்படின்னா கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு நான் படிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. சரியா? அதாவது பாண்டி செல்வி, நான் என்ன சொல்கிறேன், நீ அதிமேதாவியாக இருக்கலாம், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம எவ்வளோ ஸ்டூடெண்ட் கஷ்டப்படுறாங்கன்னு தீமினல் பேட்சில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஸ்கூலில் நடத்துறது கிடையாது, ஸ்கூலில் சொல்லித்தரது புரியாமல், எதுவுமே தெரியாமல், யாராவது சொல்லி கொடுத்துட மாட்டாங்களா, எப்படியாவது நான் பாஸ் பண்ணிட மாட்டேன்னா, எப்படியாவது என்னோடய லைஃப்பில் நான் படிச்சிட மாட்டேன்னா, எங்கள் வீடே என்ன நம்பி தான் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் நம்ம சேனலில் இருக்காங்க. புரியுதா? அவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். ரைட்டா? ஒவ்வொருத்தருக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. சரியா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஸ்கூலில் நடத்துறது புரியலை, தெரியலை, அந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்க. அவங்களுக்காக தான் பேசுகிறோம். இந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் 10 கொஸ்டின் படிச்சிருவீங்கன்னா நீ தனியாக புக் எடுத்துகிட்டு போய் தாராளமாக படிமா, உனக்கு நான் வேணானே சொல்லலை. சரியா? ரைட். ஸோ என்ன அப்படின்னா, இது வந்து ஆன்லைனில் நீ ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ரைட்டா? இது வந்து நீ 90% ஸ்காலர்ஷிப்பும் உனக்கு வந்து நீ வேதாந்த் ஆஃப்லைன் சென்டர் போனால் தான் உனக்கு கிடைக்கும். இந்த தீமினல் பேட்ச் ஆன்லைன் தான், 10th ஸ்டாண்டர்டுக்குரிய தீமினல் பேட்ச் ஆன்லைன் தான். இது இப்போ நீ ஜாயின் பண்ணினா உனக்கு 9th ஸ்டாண்டர்டுக்கான ட்ரைனிங்கும் சேர்த்து கொடுத்துருவாங்க. 9th கிளாஸஸும் அதில் இப்போலாம் மேக்ஸுக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் உனக்கு சேர்ந்து வந்துடும். 9th ஆல்ரெடி நாங்கள் நடத்தின ரெக்கார்டிங்ஸ் அதுவும் உனக்கு ஃப்ரீயாக வந்துடும். 9th ஆனுவல் எக்ஸாமுக்குரிய ப்ரிப்பரேஷன் அதுக்கான ஹெல்ப்பும் உனக்கு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் 10th ஸ்டாண்டர்ட் 1 இயர்க்கான ஃபீஸு வெறும் 1999. ரைட்டா? வெறும் 1999 10th ஸ்டாண்டர்டுக்குரியது. இப்போவே என்ன அப்படின்னா, இந்த வீடியோ கீழே பாரு, இந்த வீடியோ கீழே 1 இயர் தங்கிலீஷ் பேட்ச் இருக்குது. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு. 9th-லேருந்து 10th போகிறவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு இந்த என்ரோல் பட்டனை கிளிக் பண்ணால் உனக்கு அழகாக கூப்பன் கோட்லாம் அப்ளை ஆகி 199 வரும். இப்போவே நீ ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஜஸ்ட் ஜாயின் நவ் இட் செல்ஃப். இப்போவே ஜாயின் பண்ணி, இதில் பிரைட்டாக இருக்கும். சரியா? இப்போவே ஜாயின் பண்ணுங்க. ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் என்ன குரூப் எடுக்கணும் இதெல்லாம் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. சரியா? ரைட். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யாருக்காவது தீமினல் பேட்சை பற்றியோ அல்லது மித்ததை பற்றி டவுட் இருக்கா? யாருக்காவது தீமினல் பேட்ச் பற்றி டவுட் இருக்கா? ஸோ நம்ம தீமினல் பேட்சை பற்றி யாருக்கா டவுட் இருக்கா? ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்க, வெரி குட். ரைட்டா? ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வெரி குட். எஸ், தீமினல் வந்து ஆன்லைன் தான். தீமினல் இஸ் அ ஆன்லைன் கோர்ஸ். டெய்லி சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உனக்கு 2 சப்ஜெக்ட் டெய்லி நடத்துவாங்க. எல்லா சப்ஜெக்டையும் லைன் பை லைனு கிரியேட்டிவ் கொஷின்ஸில் நடத்தி ஆன்சர் பண்ணுவாங்க. 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தியா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் கஷ்டம். ஆனால் லாஸ்ட் மினிட்ல யார் யாரெல்லாம் நம்ம சேனலை பார்த்து படித்தாங்களோ அவங்களுக்குலாம் ஈஸியாக இருந்திருக்கு. அவங்களாம் எல்லா கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்க. சரியா? அவங்களாம் எல்லா கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். சரியா? ரைட். ஃபவுண்டேஷன் ஆன்லைன் கிடையாது, அது ஆஃப்லைன் மட்டும்தான். சரியா? ரைட். சூப்பராக ஆரம்பிக்கலாமா? ரைட். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கலாம். கடன்னு சூப்பராக ரெடி ஆகிக்கோங்க. சாட்டில் ஒரு தீ போடுங்க. எது லைவா? தீமினல் வந்து லைவ் தான் நம்மளோட ஆப்பில். இப்போ நான் எப்படி உனக்கு லைவில் பேசிகிட்டு இருக்கிறது உனக்கு கேட்குதோ, இதே மாதிரி நம்மளோட ஆப்பில் நடத்துகிறப்ப அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். உனக்கு தனியாக டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், உனக்கு ஸ்பெஷலைஸ்டு பிடிஎஃப், ஸ்டடி பிளானு, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனி ஸ்டடி பிளான், இதெல்லாம் உனக்கு அதில் கொடுத்துருவாங்க. சரியா? ஜேஇ எதுக்கு படிப்பாங்க? இன்ஜினியரிங் நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு பதிலாக மத்திய அரசின் கல்வியில் மத்திய அரசுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இந்தியாவோட டாப் காலேஜஸ், தமிழ்நாடோட டாப் காலேஜில் இந்தியாவோட டாப் காலேஜஸ் NIT IITன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய அந்த கல்லூரிகளில் நீங்கள் படிக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஜேஇ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். சரியா? ரைட். போகலாமா? ரைட். ஆரம்பிக்கலாம் வாங்க. தீமினலில் ஜாயின் பண்ணிங்கன்னா உன்னோட மார்க்கு கன்ஃபார்ம் கேரண்டி. ரைட்டா? 600 out of 600க்கு உனக்கு 500 out of 500க்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டியோ அது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துரும். இந்த தடவை நீ பார்ப்ப நிறைய பேர் 400ல் இருந்து 480, 495 இவ்வளோ மார்க் வாங்கினவங்களாம் இருப்பாங்க. மார்க் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனவங்க நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்காங்க. சரியா? ஸ்கூல் பேப்பர் இஸ் அப்ளிகபிள். என்னது ஸ்கூல் பேப்பர்? ஆனுவல் எக்ஸாம் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதை தான் சொல்லிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருவோம். யூ கேன் ஜஸ்ட் கெட் இட் அவுட். ரைட்டா? ஓகே. ரைட். ஆரம்பிக்கலாம். டிஃபைன்ட் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் என்னது? மெஷர்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மெஷர்மெண்ட்டுங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் சைஸ். ஒன்று சைஸ் அளக்கலாம் அல்லது மேக்னிடியூட், ஏதோ ஒரு மேக்னிடியூட் ஆஃப் த குவான்டிட்டி, எவ்வளோ அளவு இருக்குன்ற நம்பர். மேக்னிடியூட்னு என்னது?
என் கையில் 10 பேனா இருக்குது, 10ன்னு சொல்கிறேன்ல, அதுதான் குவான்டிட்டி. அப்போது சைஸ், பேனாவோட சைஸு, பேனாவோட எண்ணிக்கை, பை கம்பேரிங் இட் வித் த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. என்கிட்ட ஸ்டாண்டர்டாக ஒரு குவான்டிட்டி இருக்குது. 1 கிலோவுக்கு படிக்கல் வச்சுருக்கேன், இந்த 1 கிலோவுக்கு சமமாக வந்துச்சுன்னா இந்த தக்காளியும் 1 கிலோ அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி ரைட்டா அடிப்படையாக ஒரு சில அளவீடுகளை வச்சு அந்த அளவீடுகளை வச்சு அளக்கிறதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட்ஸு. மெஷர்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் சைஸ் ஆஃப் மேக்னிடியூட் ரைட்டா, determination of size or magnitude of quantity by comparing it with the standard quantity of same nature right. Standard quantity of same nature, same nature oda standard quantity base பண்ணி இருக்கக்கூடியது. அடுத்து define standard unit right. Standard unit னா என்னது சரியா? 10th ஸ்டாண்டர்ட்ல எங்க வர 10th ஸ்டாண்டர்ட்ல போய் இங்கிலீஷ் கவனி, என்ன பிளான் நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லுவேன் ரைட்டா. 25ஆம் தேதி சாயங்காலம் நான் சொல்கிறேன் மேக்ஸ் எக்ஸாம் முடியவிட்டு, அது வரைக்கும் ஒன்றும் பண்ண வேண்டாம் ரைட்டா. டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். A unit is a standard quantity. A unit is a standard quantity with which the unknown quantity is compared ரைட்டா. A unit is a standard quantity. யூனிட்டுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக எப்பயுமே நடக்கக்கூடிய, எப்பயுமே ஸ்டேபிளாக வச்சுருக்கக்கூடிய ஒருத்தவங்க. with which the unknown quantity. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு படிக்கல் நான் சொன்னேன், இப்போ தானே படிக்கல்னா சொன்னேன்ல, 2 கிலோ படிக்கல் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டோட வெயிட் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இதை வெயிட்டை அளக்கிறேன். அப்போது ஸ்டாண்டர்டாக தக்காளி 1 கிலோ அளக்காலும் சரி, 1 கிலோ அரிசி அளக்கிறதுக்கும் சரி, 1 கிலோ உருளைக்கிழங்கு அளக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே 1 கிலோ கல் ஸ்டாண்டர்டாக 1 கிலோன்னு வச்சுருக்கேன்ல, அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். யூனிட் இஸ் a standard quantity with which the unknown quantity is compared right, with which the unknown quantity is compared. தெரியாத ஒரு பொருளோட வேல்யூவை நம்ம சமன்படுத்தி பார்க்கிறது. Unit is a standard reference which is used to measure the magnitude of other quantities of the same nature right. It is a standard, ஒரு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? எஸ்ஐ சிஸ்டமோட முழு விரிவாக்கம் என்ன? விரிவாக்கம் என்னது? இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இது என்னது? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. டிஃபைன் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி டிவைசஸ். பாரு, இதுக்கு முன்னாடி 2019 2023 இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. முக்கியமான கொஷின் இது. த ஸ்மாலஸ்ட் லென்த், லீஸ்ட் கவுண்ட்னா என்னது? த ஸ்மாலஸ்ட் லென்த் ரைட்டா. ஆப் 100% ஃப்ரீ இல்லை. ஆப்புக்கு நீ 199 பே பண்ணணும். 199 பே பண்ணனா உனக்கு மித்தது எல்லாமே உனக்கு கொடுக்க, டெய்லி மித்த என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அது கீழே இருக்குமோ அதெல்லாம் ஃப்ரீ தான் ரைட்டா. 199 பே பண்ணணும் ஆப்புக்கு சரியா. தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓனாக கான்செப்ட் வச்சு எழுதலாமா? 9th அப்படி எழுதக்கூடாது, மேக்ஸிமம் புக்கில் இருக்க மாதிரி எழுதுங்க. தமிழ் அண்ட் சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுவாங்கப்பா, அப்லோட் பண்ணுவோம் சரியா. ரைட். ஸோ வாங்க, த ஸ்மாலஸ்ட் லென்த், அதாவது ஒரு 5 கொஷின் முடிச்சதுக்கப்புறம் டவுட் கேட்போண்டா. நீ ஊடாலே டவுட்டாக கேட்டுட்டு இருந்தால் அப்புறம் நான் கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிட்டு தான் நம்ம படிக்க முடியாது. படிக்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை ரைட்டா. பிடிஎஃப் அட்டாச் பண்ணிடுவாங்க, ஒன்று லைவ் முடிகிறதுக்குள்ளே இல்லை லைவ் முடிஞ்சோடனே அட்டாச் பண்ணிடுவாங்க. த ஸ்மாலஸ்ட் லென்த் தட் கேன் பி மெஷர்ட் பை மீட்டர் ஸ்கேல் ரைட்டா. த ஸ்மாலஸ்ட் லென்த் தட் கேன் பி மெஷர்ட் பை மீட்டர் ஸ்கேல் இஸ் கால்டு லீஸ்ட் கவுண்ட். அதுக்கு பேர் தான் என்னதான்? லீஸ்ட் கவுண்ட். The smallest length that can be measured by meter scale. ஒரு நிமிஷம் இருங்க, 1 minute. ஸோ உனக்கு இப்போ எதாவது டவுட் இருந்தால் அதை கேளு, நான் அப்படியே அதை சொல்லிடுறேன் உனக்கு எதாக இருந்தால்.
ரைட் ஓகே. என்னது எஸ்டர்டே ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன்டா, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ரைட்டா, இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் அடுத்த வாரம் இந்த வாரம் 2 மார்க்ஸ் பார்க்குறோம்ல, அடுத்த வாரம் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் நம்ம பார்க்கணும். 4 மார்க்ஸ் 7 மார்க். டெய்லி 7 மணிக்கு லைவ் இருக்குப்பா. 9th ஸ்டாண்டர்டுக்கு டெய்லி 7 மணிக்கு. உனக்கு டைம் டேபிள் காட்டுடா, நான் டைம் டேபிள் காட்டுடா, டைம் டேபிள் பார்க்குறியா, நான் உனக்கு காட்டுடா. டெய்லி என்ன அப்படின்னா we have already made a time table. இதுதான் 8th 9th பசங்களுக்கு நம்ம டெய்லி சொல்லித்தரணும். யாராவது ஒரு டீச்சர் டெய்லி நடத்தணும் அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம். சரியா, உனக்கு இது தெரியாது, இது பிரைட்டாக இருக்கனால தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இரு, ஐ வில் சேஞ்ச் த, நான் வரேன் இரு, உனக்கு டைம் டேபிள் நான் காட்டுறேன் பாரு ஆக்சுவலாக என்ன அப்படின்னு. ரைட், இது இப்போ தெரியுதா? இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உனக்கு. என்ன இப்போ தெரியுதுல்ல? ஸோ இங்கே பாரு, டெய்லி பார்த்தோன்னா 7 மணிக்கு 9th ஸ்டாண்டர்ட் லைவ். டெய்லி 14ஆம் தேதி 15ஆம் தேதி 7 மணி, 16ஆம் தேதி 7 மணிக்கு 9th ஸ்டாண்டர்ட், 17 7 மணிக்கு, 18 7 மணிக்கு, 6 மணிக்கு 8th ஸ்டாண்டர்ட் வரும். அதே இது 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன லைவ் வரப்போகுது, 9th ஸ்டாண்டர்டுக்குரிய லைவ் வந்துடும். சரியா, அதுதான் இந்த மாதிரி டெய்லி பார்த்திங்க அப்படின்னா உனக்கு இருக்கும். பிடிஎஃப் கொடுப்பாங்கடா, வெயிட் பண்ணு, பிடிஎஃப் லைவ் முடிகிறதுக்குள்ள வரும். ஸ்பேம் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ தான் புதுசாக அட்டன் பண்ணுறியா இல்லை என்னென்னு தெரியல, நீ ரொம்ப ஸ்பேம் பண்ண அப்படின்னா உன்னை பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ வீடியோஸ் பார்க்க முடியாது. சரியா, ரைட்டாக வீடியோஸ் பார்க்க முடியாது. ஸ்பேம் பண்ணாத, நான் பிளாக் பண்ணிவிடுவேன். ஆட்டோமேட்டிக்காகவும் பிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் நானும் பிளாக் பண்ணிவிடுவேன். ஏன்னா மித்த மெசேஜ்லாம் நம்ம பார்க்க முடியாது, அதனால தான் சொல்கிறேன். சரியா, அதனால் 9th ஸ்டாண்டர்ட் கவனமாக இருந்துக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்து தான் சொல்லித்தர போகிறோம். ஸோ கவனமாக இருந்துக்கும். சரியா, எல்லாத்தையும் சூப்பராக நீட்டாக கிளியராக படித்து வச்சுக்கோங்க. போகலாமா, நம்ம இப்போ அடுத்து ஆரம்பிக்கலாமா? எஸ், இப்போ என்ன அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் பார்த்துட்டு இருந்தோம். த ஸ்மாலஸ்ட் லென்த், இருக்கிறதுலே சின்ன லென்த், தட் கேன் பி மெஷர்டு பை மீட்டர் ஸ்கேல் இஸ் கால்டு லீஸ்ட் கவுண்ட். நீங்கள் எல்லாரும் ஸ்கேல் வச்சுருக்கீங்கள, உன்னோட ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? அடிக்கடி 10th 12th தான் வருதா? ஃபுல்லாக 10th 12th எடுத்தனால தான் இனிமேல் 9th ஸ்டாண்டர்டு தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடிவு பண்ணிட்டோம். அதனால் இனிமேல் 9th வந்துடும். 8th ஸ்டாண்டர்டுக்கு லைவ் வரும்டா, 8th ஸ்டாண்டர்ட் லைவ் போடுவாங்க. சரியா, த ஸ்மாலஸ்ட் லென்த் தட் கேன் பி மெஷர்ட் பை மீட்டர் ஸ்கேல் இஸ் கால்டு லீஸ்ட் கவுண்ட். உங்கள் ஸ்கேலில் இருக்கிறதுலாம் லீஸ்ட் கவுண்ட் என்ன? 1 mm. நம்மளோட ஸ்கேல் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற சின்ன ஸ்கேல் எல்லாத்துலேயுமே 1 millimeter இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் லீஸ்ட் கவுண்ட் என்னது? 1 millimeter. Least count of the instrument equal to value of one main scale division divided by total number of vernier scale. Right? Least count of இது என்னது? இது எந்த ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட்? இந்த ஃபார்முலா யாரோட லீஸ்ட் கவுண்ட்னு சொல்ல முடியுமா? இந்த ஃபார்முலா யாரோட லீஸ்ட் கவுண்ட்னு சொல்ல முடியுமா? பாத்தியா, நீ பிடிஎஃப் கேட்டியா, பிடிஎஃப் கொடுத்துட்டேனா? பாத்தியா, நம்ம டீம் அப்லோட் பண்ணிட்டாங்க, கவனிச்சியா? 9th சயின்ஸ் ஃபிசிக்ஸ் டாப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப். உனக்கு ஒரு ட்விஸ்ட் சொல்லவா? அதில் பயாலஜி வேறு இருக்குது, அதில் பயாலஜியும் இருக்குது. சரியா, கண்டிப்பாக ஹேமலதா கண்டிப்பாக அதை போட சொல்லிடலாம். ரைட்டா, இட் இஸ் வெர்னியர் கேலிப்பர். ரைட்டா, இட் இஸ் வெர்னியர் கேலிப்பர். இது வெர்னியர் கேலிப்பருக்குரியது. ஓகேவா, குட். அடுத்து வெலாசிட்டினா என்ன? தமிழ் என்னது? திசை வேகம்னு சொல்லுவாங்க. வெலாசிட்டினா என்னது? திசை வேகம். தமிழில் திசை வேகம்னு சொல்ல போகிறாங்க. வெலாசிட்டி இஸ் த rate of change of displacement. Right? Velocity is the rate of change of displacement. Right? Velocity is the rate of change of displacement. It is the displacement in unit time. The SI unit of velocity is meter second minus 1. SI unit of velocity is meter second minus 1. Velocity is equal to displacement by time taken. Velocity equal to the displacement by time taken. அப்படினு அடுத்து distinguish distance and displacement. Distance na enna, displacement na enna அப்படினு கேட்டிருக்காங்க. ரைட்டா, distance, the actual length of the path traveled by moving body irrespective of the direction. பாத்தியா, டிஸ்டன்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the actual length of the path. ரைட்டா,
ஒரு பாத்தோட ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை மூவிங் பாடி irrespective of the direction. அதனுடைய டைரக்ஷனை பொறுத்து இல்லாமல் டிஸ்டன்ஸ் தூரம்னா என்னதுப்பா, இங்கேருந்து என் வீடுக்கு நான் எப்படி வேணால் போகலாம் ரைட்டா. டிஸ்டன்ஸ் ஏலேருந்து பி. இப்போ இதனுடைய தூரம் என்னது, இங்கேருந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் இருக்குது. அதே இது இந்த ஏலேருந்து பிக்கு நான் எப்படி போகலாம், இப்படி 15 மீட்டராகவும் போகலாம். இதே ஏலேருந்து பிக்கு இப்படி கூட என்னால் போக முடியும். இது 100 மீட்டர் சரியா. அப்போது எந்த வழியாக போகிறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த வழியாக போகிறேன் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது சரியா. இரண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் டிஸ்டன்ஸ் ரைட்டா. இரண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் ரைட்டா. இடைப்பட்ட லென்த், ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லென்த்து. த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை அ மூவிங் பாடி irrespective ஆஃப் த டைரக்ஷன். எக்ஸாம்பிள் இது என்னது, இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. இது என்ன அப்படின்னா இந்த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் மூவிங் பாடி இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். இது நான் எப்படி போகிறேன், இந்த டைரக்ஷனில் போகிறேன், இது இந்த டைரக்ஷனில் போகிறேன், இது இப்படி வரேன் அப்படின்னு டைரக்ஷனை பொறுத்து இருக்கக்கூடியது தான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, இடப்பெயர்வு அப்படின்னு. இது வெக்டார் குவான்டிட்டி ரைட்டா. இது வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. ஓகே, அடுத்து வாட் டு யூ மீன் பை யூனிஃபார்ம் மோஷன் ரைட்டா. யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா. an object is said to be in uniform motion if it covers equal distance in equal intervals of time ரைட்டா. ஒரு பர்டிகுலர் நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கேருந்து சென்னைக்கு போகிறேன். நான் சென்னைக்கு போகிறப்ப எப்படி போகிறேன் அப்படின்னா 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன். மொதல் 1 மணி நேரம் 50 கிலோமீட்டர், அடுத்த 1 மணி நேரமும் 50 கிலோமீட்டர், அதுக்கு அடுத்த 1 மணி நேரமும் 50 கிலோமீட்டர். நான் தொடர்ந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு ஒரே மாதிரி 1 மணி நேரத்திற்கு நான் கடக்கக்கூடிய தொலைவு, நான் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு அதே 50 கிலோமீட்டராக இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்ல போகிறேன், யூனிஃபார்ம் மோஷன். அப்போ நான் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் போயிட்டுருக்கேன், ஒரு நிலையான வேகத்தில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க சரியா. ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் யூனிஃபார்ம் மோஷன் இஃப் இட் கவர்ஸ் equal distance in equal interval of time. Equal distance in equal interval of time. Howsoever big or small. அது big or small 10 கிலோமீட்டராகவும் இருக்கலாம், 1 மணி நேரமும் நான் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போகலாம், 150 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் போகலாம், எப்படி வேணால் இருக்கலாம். வித் திஸ் டைம் இன்டர்வல் மேபி ரைட்டாக பர்டிகுலர் டைம் இன்டர்வல் 1 மணி நேரத்தில் என்ன அப்படிங்கிறது தான் சரியா. அதை மாதிரியே நான் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸ்பீடுங்கிறது என்னது, எவ்வளோ நேரத்தை ஒரு பர்டிகுலர் நேரம் 1 மணி நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸு ரைட்டா. ரேட்டுங்கிறது என்னது, மாறி இருக்குது. டைம் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கோம், இவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது தான் ஸ்பீடு. வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. காலையில் 10 மணிக்கு எங்கே இருந்த, 12 மணிக்கு எங்கே இருக்கீங்க, 1 மணிக்கு எங்கே இருக்கீங்க, 3 மணிக்கு எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற இடத்த மாறிக்கிட்டே இருக்கல. அதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to call it as velocity, the rate of change of displacement, rate of change of displacement. இது ஸ்கேலார் குவான்டிட்டி, இது வெக்டார் குவான்டிட்டி. இதோட ஃபார்முலா என்னது, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைமு, இது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் ரைட்டா. டிஸ்டன்ஸ் பை டைமு, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு, அவ்வளோதான். Yes, the uniform circular motion accelerated. Give reason for your answer, right? Uniform circular motion accelerated. Give reason, right? When an object is moving in constant speed along a circular path. என்ன சொல்கிறாங்க, நான் பாட்டுக்கு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன் ரவுண்டாக பாத்தில், ஒரு சர்க்குலர் பாத்தில் ரைட்டா. ஒரு சர்க்குலர் பாத்தில் நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கேன். என்னடா அது சர்க்கிள் வர மாட்டேங்குது, இப்படி ஒரு சர்க்கிள் போடுவாங்க பார்த்துருக்கியா. சோஷியல் மீடியாலலாம் இப்படி ஒரு சர்க்கிள் போடுறது ஒரு பெரிய விஷயம். இப்படி ஒரு சர்க்கிள் போட்டுட்டா கரெக்டாக ரவுண்டு போட்டுட்டாலே பெரிய விஷயம். என்ன ஓரளவு போட்டுட்டேன் இல்லை சார், என்ன ரைட். லாஸ்ட்டு ட்ரை ஒரு தடவை பண்ணுவோம், அதுக்கப்புறம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், நம்மளோட ஆப்பில் இதே கரெக்டாக தான் இந்த போதும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த சர்க்கிள் போதும் ரைட்டா. ஒரு சர்க்குலர் பாத்தில் நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கேன், ஓடிட்டே இருக்கேன் ரைட்டா. ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒருத்தவங்க ஓடிட்டே இருக்காங்க. சர்க்குலர் பாத்தில் ஓடுறப்ப ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு ரைட்டா. when object is moving with a constant speed, constant speed என்னது, ஒரே மாதிரியான ஸ்பீடில் along a circular path ரைட்டா. சர்க்குலர் பாத்தில் the velocity change due to change in direction
ரைட்டா. வெலாசிட்டி என்ன பண்ண போகுது, சேஞ்ச் ஆக போகுது. நான் ஓடுறப்ப இப்படி நேராக ஓடலை, நான் என்ன பண்ணுறேன், திரும்பி 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 ஓடிட்டு இருக்கேன். ரைட்டா, இங்கே திரும்ப இங்கே திரும்ப திரும்பி 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 ஓடிட்டு இருக்கேன். அதனால என்ன ஆகுது, hence it accelerated. It is a accelerated motion. அப்போ டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது, மோஷனில் டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிலரேட்டட் மோஷன். அப்போ என்ன பண்ணணும், நான் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ when object is moving with a constant speed along a circular path, the velocity changes due to the change in direction. Change in directionனால velocity என்ன பண்ண போகுது, சேஞ்ச் ஆக போகுது. hence it is an accelerated motion. hence it is an accelerated motion. அதனால் அது பேர் என்னது, accelerated motion. அடுத்து, on what factors the pressure exerted by the liquid depends on. on what factor pressure exerted by the liquid depends on. ரைட்டா, ஒரு லிக்விட் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர் எதை பொறுத்து தீர்மானிக்க முடியும், அதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை எதை பொறுத்து நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, ஒரு திரவத்தின் மீது ஒரு லிக்விட் மேலே இருக்கக்கூடிய அழுத்தம், ப்ரெஷர் ஆன லிக்விடு, அது எப்படி நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்னா பை த டெப்த்து, பை டென்சிட்டி அல்லது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஒன்று டெப்த்து, எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, ஆழம் போக 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 பார்த்திங்க அப்படின்னா அழுத்தம் கூடும். அடுத்து டென்சிட்டி ஆஃப் த லிக்விடோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா அடர்த்தி கூட 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 அழுத்தமும் கூடும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும், ரைட்டா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பொறுத்தும் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, ப்ரெஷர் வேரி ஆக போகுது. why does the helium balloon float in air? ஹீலியம் பலூன் ஏன் காற்றுல மிதக்குது? யார் யாரெல்லாம் ஹீலியம் பலூன் வாங்கியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? யார் யாரெல்லாம் ஹீலியம் பலூன் வாங்கியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? எஸ், எனிபடி? யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஹீலியம் பலூன்? நான் வந்து ஒன்றை மாதிரி 9th 8th அல்லது 6th 7th படிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வயசான வேணாங்களாம், உங்கள் வயசை விட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். உனக்கு வயசு என்ன 14 வயசு இருக்கும், உனக்கு உன் வயசும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் கிட்டத்தட்ட மோரார்லெஸ் சேமாக இருக்கும், இல்லை அதை விட கூட தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ அப்போ நான் ஸ்கூல் படிக்கிறப்ப 2006 2005 2003லாம் நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க. சரியா? நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன? 2010 நீங்களா? நீங்கள் 2010 என்ன? ஒரு ஆல் 2010? கயிறை விட்டால் பறந்துருமா? எஸ், அந்த மாதிரி என்ன அப்படின்னா கயிறை விட்டு பறந்துருக்கு. நான் ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு அழுது பிடிச்சி வாங்கி ஒரு நிமிஷத்தில் பறந்து போய்டும், அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும். 11 12 ஓகே, 11 12 நான் காலேஜே முடிச்சிட்டேன். 2011 12 நான் காலேஜ் ஃபைனல் இயரில் இருந்து நான் ஃபைனல் இயர் 12 வந்து காலேஜோட ஃபைனல் இயர். ரைட், ஹீலியம் இஸ் மச் லெஸ் டென்சர் தேன் ஆர்டினரி ஏர். மற்ற காற்றை விட ஹீலியம் வந்து மச் லெஸ் டென்சர். ரைட்டா, அது ரொம்ப அடர்த்தி கம்மி. ரைட்டா, என்ன பண்ண போகுது, அடர்த்தி கம்மியாக இருக்க போகுது. அதனுடைய அடர்த்தி கம்மியாக இருக்கனால ஈஸியாக காற்றுல என்ன பண்ணுது, மேலே மிதந்துட்டே இருக்குது. ஸோ விச் கிவ்ஸ் தம் buoyancy and thus float in air. அதனால் என்ன பண்ணுது, அது ஈஸியாக ஃப்ளோட் ஆகுது, ஈஸியாக என்ன பண்ணுது, அது buoyancy ஈஸியாக காற்றுல பறந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் meant by atmospheric pressure? வளிமண்டல அழுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். தமிழ்லையும் நான் தான் 1-2 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல. ரைட்டா, தமிழ்லையும் நான் 1-2 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, சொல்லுங்கள். ரைட்டா, வாட் இஸ் meant by atmospheric pressure? earth is surrounded by a layer of air. ரைட்டா, earth நம்மளோட பூமி என்ன அப்படின்னா, பூமியை சுற்றி நிறைய காற்று இருக்குது. ரைட்டா, நம்ம பூமியை சுற்றி காற்று நிறையா இருக்குது. சரியா, surrounded by a layer of air up to certain height, அதாவது 300 கிலோமீட்டர் வரைக்கும். அம்மாடி, தரையிலேருந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று இருக்கான். ரைட்டா, 300 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று இருக்குது. சரியா, அண்ட் திஸ் லேயர் ஆஃப் ஏர் அரவுண்ட் த எர்த் இஸ் கால்டு அட்மாஸ்பியர் ஆஃப் தி எர்த். இந்த காற்று தான் என்ன சொல்கிறாங்க, அட்மாஸ்பியர் ஆஃப் த எர்த். எர்த்தோட அட்மாஸ்பியர், எர்த்தோட வளிமண்டலம், பூமியின் வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, ஏர் ஆக்குபை ஸ்பேஸ். என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஃபுல்லாக காற்று இருக்கக்கூடிய எல்லா வெளியும், ரைட்டா, எல்லா இடைவெளியும் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இடைவெளி இருக்கோ அங்கே முழுவதுமாக காற்று நிரம்பி இருக்கிறது. அண்ட் ஹேஸ் வெயிட், அதுக்கு ஒரு சில எடையும் இருக்குது. இட் ஆல்சோ எக்ஸர்ட் அ ப்ரெஷர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வெயிட் இருக்குது, நான் வந்து ஒரு பழத்து மேலே ஏறி நிற்கிறேன். அப்போ என்ன பண்ண முடியும், என்னோடய வெயிட் என்ன பண்ணுது, அந்த பழத்தை அழுத்தி நசுக்குமா? கரெக்டு தானேப்பா, எனக்கு வெயிட் இருக்குது. இப்போ நான் ஒரு பழத்து மேலே ஒரு பலூனை வைக்கிறேன், அந்த பலூனால் அந்த பழம் நசுங்குமா? நசுங்காது. ஆனால் அதே இது அந்த பழத்து மேலே நான் ஏறி நின்னாவோ அல்லது நீங்கள் ஏறி நின்னாவோ அந்த பழம் என்ன பண்ணும்,
நசுங்கிடும். அந்த பழம் என்ன பண்ணும்? நசுங்கிடுமா? அப்போ என்ன பண்ணுறோம்? அழுத்தம் கொடுக்குறோம். எதனால? எனக்கு இருக்க எடையினால, என்னுடைய எடையோ அல்லது உங்களுடைய எடையோ உங்களோட வெயிட்டோ தான் அதுக்கு காரணம். உங்களோட வெயிட் தான் அதுக்கு என்னது காரணம். சரியா? புரிஞ்சுதா? உங்களோட வெயிட் தான் அதுக்கு என்னது காரணம். சரியா? அப்போ அந்த வெயிட்டை பொறுத்து தான் இந்த ப்ரெஷர். அப்போ அந்த வெயிட்னால எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோம், அந்த வெயிட்னால நம்ம எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத எங்கள் விஷயம். திஸ் ப்ரெஷர் இஸ் கால்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதே மாதிரி நம்மளோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றுக்கும் எடை இருக்குது. அந்த எடை மூலமாக அது எவ்வளோ தூரத்துக்கு அழுத்துதோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to consider it as a, அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுதான் நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், வளிமண்டலத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். சரியா? ரைட். ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா. பாஸ்கல் விதி என்றால் என்ன? பாஸ்கல் ஸ்டேட்ஸ் தட் an increase in pressure at any point inside a liquid at rest is transmitted equally and without any change in all direction. சரியா? இப்போ என்ன அப்படின்னா இதில் தண்ணி இருக்குது, ரைட்டா? வாட்டர். ஐ எம் ஹேவிங் அ வாட்டர். இப்போ என்ன பண்ணுறேன்? இதில் மேலே நான் என்ன பண்ணுறேன்? ஒரு தட்டை போட்டு அழுத்தம் கொடுக்குறேன். நான் அப்படி அழுத்தம் கொடுக்குறப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் இன்சைட் அ லிக்விடு. ஒரு திரவத்தின் உள்ளே எந்த ஒரு புள்ளியில் நீங்கள் அழுத்தம் கொடுத்தாலும், சரியா, ஒரு லிக்விட் சர்ஃபேஸில் எந்த ஒரு பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்தாலும் the rest is transmitted, ரைட்டா? liquid at rest, ரைட்டா? நிலையாக இருக்கக்கூடிய ஒரு திரவத்து மேலே அழுத்தத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் மேலே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறப்ப நீங்கள் ப்ரெஷர் என்னமோ இங்கே தான் கொடுக்குறீங்க, ஒரு சின்ன தட்டை வச்சு இங்கே தான் ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே நீங்கள் அழுத்தம் கொடுக்குறப்ப இந்த அழுத்தம், இந்த ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ஃபுல் லிக்விடுக்கும், முழுவதுமாக கம்ப்ளீட்டாக ஃபுல் லிக்விடுக்கும் அந்த ப்ரெஷர் போய் ஆக்ட் ஆக போகுது. இங்கே நீங்கள் இருக்க பார்ட்டிகல்ஸ், ரைட்டா? இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா இது அடுத்தடுத்து எல்லா இடத்துலையும் அந்த ப்ரெஷர் ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆக போகுது. ஈக்குவலி அண்ட் வித்தவுட் எனி சேஞ்சு. இட் இஸ் இன் ஆல் டைரக்ஷன் டு எவ்ரி அதர் பாயிண்ட் இன் அ லிக்விட், ரைட்டா? மற்ற புள்ளிகள் திரவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளிக்கும் சமமாக அப்படியே என்ன பண்ண போகுது? அது அடுத்தடுத்து அந்த அழுத்தத்தை தள்ளிகிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் வாட் ஃபேக்டர் டஸ் the electrostatic force between two charges depend, ரைட்டா? நிலை மின்னியல், இரண்டு மின் சுமைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நிலை மின்னியல் எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? on what factor does the static force between two charges, இரண்டு சார்ஜஸ், ரைட்டா? இரண்டு சார்ஜுகளுக்கு நடுவே, இரண்டு மின் சுமைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்கு? வேல்யூ ஆஃப் சார்ஜ் ஆன் தம், ரைட்டா? மின் சுமையின் மதிப்பை பொறுத்து. சார்ஜ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த சார்ஜ், சார்ஜ் எவ்வளோ இருக்குது? +5 +6 +7 +8 -5 -6 -7 -8 அப்படிங்கிறத பொறுத்தும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே +q இருக்குது, இங்கே -q இருக்குது. இந்த டிஸ்டன்ஸில் இருக்கப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இதே இது இப்படி இருந்தாங்கன்னா, ரைட்டா, இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? இதே இது இப்படி இருந்தாங்கன்னா ஃபோர்ஸ் கம்மியாக இருக்க போது, கரெக்டாக இல்லையா? டிஸ்டன்ஸ் கூடிடுச்சு. இப்போ இந்த +5 +q இருக்குல்ல, இந்த இடத்துல +5, இந்த இடத்துல -5, அப்போ சார்ஜ் கூட இருக்கும். அதே இது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இதே இது +3 -3 இருந்தாலுமே இது என்னது? பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ், இரண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு, தொலைவு, இரண்டுக்கும் இடையான மின் சுமை, சார்ஜு, நேச்சர் ஆஃப் த மீடியம் பிட்வீன் தம், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இவ்வளோ தொலைவில் வச்சுருக்கோம்ல, இதுக்கு நடுவில் இருக்கிறது காற்றா அல்லது தண்ணியா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விடா, கேஸா அல்லது சாலிடா, ரைட்டா? திட திரவ வாயு பொருளா யாராக இருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அதில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அங்கே யார் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. சரியா? நேச்சர் ஆஃப் த மீடியம் பிட்வீன் தம், ரைட்டா? ஓகே. அடுத்து, வாட் ஆர் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்? 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக்கில் இந்த கொஷின் இருக்குது, ரைட்டா? 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஷின். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். 10th இருக்குது, 11th இருக்குது, 12th இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அடுத்த 3 வருஷமும் இந்த கொஷினை கேட்டுகிட்டே இருப்பாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் அது நிலை மின்னியல். கரண்ட் அதாவது ஃப்ளோலாம் ஆகாது. இப்போ நீங்கள் மண்டையில் இப்படி என்ன பண்ண, சீப்பை வச்சு நம்ம தேய்க்கிறோம், ரைட்டா? சீப்பை வச்சு தேய்க்கிறப்ப என்ன பண்ணுது? என் மண்டையில் இருக்கக்கூடிய சார்ஜெல்லாம் சீப்புக்கு போகுதில்ல, அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நிலையாக மின்சுமை டிரான்ஸ்ஃபர் ஆகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு அர்த்தம், ரைட்டா? ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நிலையாக இருக்குது, ரைட்டா? கரண்ட்லாம் ஃப்ளோ ஆகும், இது ஃப்ளோலாம் ஆக போகிறதில்ல, இங்கேருந்து இங்கே ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் ஆக போகுது.
The lines representing the electric field are called electric lines of force. ஒரு வயரில் ஏலேருந்து பி வரைக்கும் இருக்குது, ஒரு வயரோ ஒரு ராடோ இருக்குது, இதில் கரண்ட் இப்படி போகுது. அப்போ இந்த கரண்ட் என்ன பண்ணுது, இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போகுதுன்னா இந்த மாதிரி தானே கரண்ட்டு போகுது. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கரண்ட் எப்படி போகுதுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு. எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ரைட்டு ஆர் கர்வ்டு. ஸ்ட்ரைட்டாக இருக்கலாம், அல்லது இப்படி கர்வாக போகலாம், இப்படி கர்வாக இருக்கலாம். path along which a unit positive charge tends to move in a electric field. ரைட்டா, பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜ் போகுது. எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் இமேஜினரி லைன்ஸ். இது உண்மையானது கிடையாது, இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். சரியா, நேராக போகலாம், வளைஞ்சு போகலாம், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்குது. ரைட்டா, கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா, இப்போ இந்த பேனால் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா இங்கேருந்து இங்கே கரண்ட் போகுதுன்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கு நடுவில் இருக்க எல்லாமே என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு. எலக்ட்ரிக் கரண்ட்டு போகிற இடத்த தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுன்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் கிவ் இட்ஸ் யூனிட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ரைட்டா, டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் இட்ஸ் யூனிட்ஸு. எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, அதோட யூனிட் என்ன? எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் as the rate of flow of electric charge through any section of conductor. Right? Electric current is defined as the rate of flow of electric charge through any section of a conductor. Right? ஏதோ ஒரு கண்டக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா தான் கண்டக்டர்னு வச்சுக்கோங்க. ரைட்டா, இதில் இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் ரைட்டா, இதில் பார்த்திங்க அப்படின்னா இதை கழட்டிடும், இந்த பேனா மூடி இந்த இடத்த கழட்டிடுன்னா இதில் எவ்வளோ கரண்ட்டு போகுது அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரைட்டா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ சார்ஜ் போகுது அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டிஃபைன்ட் as the rate of flow of electric charge. மின் சுமை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே, குறிப்பிட்ட பர்டிகுலர் இடத்துல, குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் செல்லும் மின் சுமையின் அளவே மின்சாரம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா, அதான் என்னது, மின்சாரம், எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்ல போகிறாங்க. இட் இஸ் யூனிட் இஸ் கூலும் பெர் செகண்டு. யூனிட் வந்து ஆம்பியர். ரைட்டா, கூலும் பெர் செகண்ட் அல்லது ஆம்பியர்னு சொல்லலாம். ரைட்டா, சார்ஜ்னா கூலும்பு, டைம் அதான் கூலும் பெர் செகண்டு. ரைட்டா, சார்ஜ் என்ன, கூலும் சி வந்து கேபிட்டல் லெட்டரில் போடணும். கூலும் பெர் செகண்ட் அல்லது கூலும் எஸ்ன்னு போடலாம், அல்லது கூலும் செகண்ட் -1 போடலாம், அல்லது ஆம்பியர்னு போடலாம். சரியா, இதெல்லாமே என்னது, கரண்ட்டோட யூனிட்டு. இதெல்லாமே என்னது, கரண்ட்டோட யூனிட். தீஸ் ஆர் ஆல் தி யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட். ரைட், ஸ்டேட் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லானா என்னது, another one important question. சரியா, 10th இருக்கு, 11th இருக்கு, 12th இருக்கு. இதெல்லாமே ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கும். ஓம்ஸ் லா states that current passing through a conductor is directly proportional to the potential difference across its ends. என்ன கொடுத்துருக்காங்க, ஓம்ஸ் லா states that current passing through the conductor. ரைட்டா, current passing through the conductor. ஒரு கண்டக்டரில், ஒரு பேனால் இல்லை ஒரு வயரில் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த மின்சாரம், இந்த கரண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மின் அழுத்த வேறுபாடு, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மின் அழுத்த வேறுபாடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மின் அழுத்த வேறுபாடுக்கு நேர் விகிதத்தில் இருக்குமா. ரைட்டா, கரண்ட் ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். ஓம்ஸ்லானா, ஓம்ஸுங்கிறது தான் சயின்டிஸ்ட், அவர் தான் அதை கண்டுபிடிச்சார், அதனால் அவரோட பேரே வச்சுட்டாங்க. ஓம்ஸுங்கிறவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, அதனால தான் அவர் பேரே அப்படியே அந்த லாக்கு வச்சுட்டாங்க, ஓம்ஸ்லா அப்படின்னு. வேறு ஒன்றும் கிடையாது. ஓம்ஸ்லா ஸ்டேட்ஸ் தட் கரண்ட் பாசிங் த்ரூ அ கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் இட்ஸ் எண்டு. ரைட்டா, ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு ப்ரொவைடட் த ஃபிசிக்கல் கண்டிஷன் லைக் டெம்பரேச்சர், டென்சிட்டி, இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம எழுதிடலாம். ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நம்ம வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் எழுத போகிறோம்ல, அதுக்கு இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா, கம்பல்சரி நான் நடத்துகிறப்ப கேட்பேன், இப்போ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. V is directly proportional to I. V is equal to IR. ரைட்டா, V is equal to IR. V is directly proportional to IA. V is equal to IR. சரியா, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக நான் போட்ட கான்ஸ்டன்ட் தான் என்னது, R. Rனா என்னது, அப்போ வீனா என்ன, இதெல்லாம் எழுதினாலே உனக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ரைட்டா, V என்னது வோல்டேஜ், வீனா என்னது வோல்டேஜ், V இஸ் வோல்டேஜ். அடுத்து I என்னது, I இஸ் கரண்ட். அடுத்து R இஸ் ரெசிஸ்டன்ஸ்.
R is resistance. சரியா? R is resistance. ஓகேவா? ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா நாளைக்கு உனக்கு பயாலஜியில் ஃபர்ஸ்ட் 3 சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படிங்கிறத நான் நடத்த போகிறேன். சரியா? இது 9th இல்லையா? அப்புறம் எங்கே இருக்குது? 9th இருக்குன்றதே நீங்கள் பார்க்கலையா? 9th இருக்குது. 9th இல்லைன்றதே விட்டுட்டீங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன் இருக்கா, எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு லெசன் இருக்கும், அதில் இருக்குது. 9th இருக்கா இல்லையானே தெரியாமல் இவ்வளோ நாள் படித்து முடித்து ஒரு வருஷத்தையும் முடிக்க போகிறீங்க. 9th ஸ்டாண்டர்டில் இருக்குப்பா ஃபிசிக்ஸில், கொஞ்சம் எடுத்து புக்கை பாருங்கள். சரியா? நிறைய கொஷின்ஸ் 9th இருக்குது, அப்படியே 10th டிட்டோவாக கொஷின் கூட மாறாமல் வருது. இது 9th இருக்குது. ஓகே, ரைட். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஈவினிங் 7 o'clock we will meet with biology. Okay, tata, bye bye, see you, meet you by tomorrow. சரியா? If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? tata, bye bye.